மணி கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி வந்து செலவழிச்சாரு. என்ன சொல்றது, தனா விரும்பிட்டாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. மணிக்கு வந்து எவ்வளோ வந்து ஆசையாக இருந்துச்சு. முன்னாடி உள்ள வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமாக பண்ண முடியல, கல்யாணம் பண்ணல. இதை பார்த்து பண்ணி இன்கேஸ் நம்ம இன்னொரு மேரேஜ்னு ஒன்று பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு நம்ம அப்படி இருக்கணும்னு தான் நினச்சேன். தனாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து தனாவோட ஆசை தான் முன்னாடி இருந்துச்சு. கல்யாணம் பண்ண போறாங்க 2 பேரும். இவன் கல்யாணம் பண்ண மாட்டான். அதுலயும் ஒரு அம்மா பேசியிருந்துச்சு, இவங்க கல்யாணத்தை வந்து கடைசியில வந்து ஒருத்தங்க வந்து நிறுத்திடுவாங்க, அதை வச்சு வியூஸ் சம்பாதிப்பாங்க. விஷயம் என்னன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல தம்பியை பார்க்க வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது பாப்பாவை கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க பாப்பா வாங்கியிருந்தோம். அப்ப தானா போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோ நான் போடவான்னு கேட்டாங்க. அதுதான் இவ வந்து அதுதான் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், எனக்கு இந்த டிஸ்க்ளைமரோடய போடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுறேன். எதுவுமே சட்டத்தை மீறியோ இல்லீகலாவோ எதுவும் பண்ணல. 2 வருஷமாக பிரிஞ்சு இருந்தேன், கஷ்டப்பட்டேன், அழுதேன், புலம்புனேன், மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சேன். மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்போவும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், நான் யாரை பற்றி பேச விரும்பலன்னு. ஆனால் இப்போவும் இதையும் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எப்படியா இருந்தாலும் அவங்கள பற்றி தான் பேசுவேன் நீ. ஆனால் உண்மையாக உங்களை தான் பாராட்டணும். நீங்கள் ஒரு பொண்ணா எவ்வளோ பேச்சு. உண்மையிலேயே தனாவால் மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள். அந்த கையை விடவே இல்லை. வரட்சணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பவுன் 80 பவுன் நீங்கள் வந்து இல்லை, இன்னும் பெண்டிங் இருக்கு ப்ரோ. எத்தனை பவுன் வந்து மொத்தம் 100 பவுன், ஒரு 60-70 பவுன் பெண்டிங் இருக்கு இன்னும். Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by VCura, Anuj Styles. அதுக்கு விருந்தெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? எங்கெல்லாம் விருந்து கலாட்டா விருந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தானா? ஓகே. ஆனால் விருந்தில் வந்து எப்பவுமே வந்து இந்த சவுத் இந்தியன் ஃபுட் வைப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு கான்டினென்டல் வந்து சேர்த்துருக்கோம். நண்டு, அப்புறம் வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டில் நண்டு. உங்களுக்காக நான் பானிபூரி வாங்க சொல்லியிருக்கேன் கீழே. ஓகேங்களா? அது எனக்கு பிடிச்ச ஃபுட். சரி, ஓகே. 2 பேரும் பிரியாணி எடுத்துக்கோங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ உங்களுக்கு? கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக இன்னும் 1 வீக் தான் இது இருக்கு. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க தனுஷா. உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கு? ஏன்னா முந்திலாம் வந்து ஃபோனில் தான் பேசிட்டு இருப்பீங்க, வீட்டில் வந்து பெருசாக இருக்க மாட்டீங்க. அதுதான் அப்புறம் கமெண்ட் சொல்கிறாங்க, என்ன இவங்க என்ன புதுசாக இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் அங்கே தானே இருந்தாங்க அப்புறம் என்ன அப்படின்றாங்க. பட் ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமே வந்துட்டு நீங்க எதுக்கு அவங்க வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படியே வந்து மாமா வீட்டுக்குலாம் போயிருப்பீங்க, அப்படியே வந்து தலவாழ விரிச்சு நிறைய விருந்து வச்சிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து விருந்து இல்ல, மறுவீடு. நீங்க தான் சொல்லணும் எக்ஸ்பீரியன்ஸ். மறுவீடு வழக்கம் போல தான். நம்ம தனாவோட தம்பி சுதன் அவர் தலைமையில அப்பா எல்லாரும் முன்னிலையில சிறப்பா இருந்துச்சு. உங்க தெருவையே மறிச்சிருந்தாங்க. தெருவையே பாதி அது என்னப்பா பந்தல் போட்டு ஒரு சைடு மட்டும்தான் எல்லாருமே போற மாதிரி, ஒரு சைடு ஃபுல்லா மறிச்சிட்டோம் நாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்கன்னு சொல்லி தனா வீட்லயுமே நிறைய எல்லாருமே இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு என்ன சொல்றது, தனா விரும்பிட்டாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வீட்டு சைட்ல தான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வீட்டு சைட்ல இதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க தனாவோட ஆசைக்காக மட்டும் நான் கரெக்டா பாத்துக்குவேன்ற நம்பிக்கையில இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நார்மலா ஒரு கல்யாணம் நினைச்சேன் எப்படி வரவேற்பாங்களோ அதை விட நல்லாவே இருந்துச்சு. எப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாம் அந்த வருஷமா வந்து இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பெருசு மட்டும் வந்து அந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு யாராவது சண்டை போட்டிருப்பாங்க. கண்டிப்பா நடந்துச்சா? அப்படி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர். ஏன்னா அதுல எங்க மிஸ்டேக்கும் இருக்கு. ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டா முடிஞ்சிச்சு. அதுல ஒரே ஒரு பெரிய டிராபேக் என்ன ஆச்சுன்னா, ஃபுட்டு பத்தல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டம் ஜாஸ்தியா வந்ததுனால ஃபுட்டு பத்தாம போயிடுச்சு. 8 மணிக்கே ஃபுட்டு காலி ஆயிடுச்சு. நம்ம 11 o'clock வரைக்கும் ரிசப்ஷன் போகும். 8 மணிக்கே ஃபுட்டு காலி ஆயிடுச்சுன்றப்போ எனக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஸ்டேஜில் தானே இருப்போம், நம்மளுக்கு பச்சா தெரியல. ஆனால் அங்கே ஒரு மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. மறுபடியும் ஃபுட் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணியுமே அது பத்தலை. ஒரு 10 o'clockலாம் சுத்தமாக பத்தலை. அதுலேயும் பசங்க வந்து எங்கள் செட்டில் பசங்களும் சரி, நான் சுதன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மொத்தம் ஒரு 40-50 பசங்க டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆடி முடிச்சுட்டு ஃபுட் இல்லைன்றப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
அவங்க எனர்ஜி எல்லாம் போய் ஃபுட் இல்லைன்றப்போ 11 o'clock வேற நமக்கு எங்கேயும் கடையும் இருக்காது. ஸோ அது ரொம்ப கஷ்டமா போச்சு எங்களுக்கு. ஓகே, அது எப்படியான பேச்சாயிடுச்சுன்னா, இவன் வீம்புக்கு ஃபுல்லா செலவு பண்ணிட்டு ஃபுட்டில் கஞ்சம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு. மணிக்கு வந்து எவ்வளோ வந்து ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லுறீங்க, முன்னாடி உள்ள வாழ்க்கை வந்து என்னால் வந்து பிரம்மாண்டமாக பண்ண முடியல, கல்யாணம் பண்ண முடியல. இதை பார்த்து பார்த்து பண்ணி என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? இது எவ்வளோ நாள் ட்ரீம் இது? இது ஃபுல்லாகவே தனாவோட கால் தான். நான் பழசை பற்றி எதுவும் பேச விரும்பல. இந்த லைஃப் நான் ஃபர்ஸ்ட் நினச்சது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் தனாவெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம இன்னொரு மேரேஜ்னு ஒன்று பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு நம்ம அப்படி இருக்கணும்னு தான் நினச்சேன். தனாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து தனாவோட ஆசை தான் முன்னாடி நினைச்சு. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் லைஃப்ன்றப்போ அவங்களுக்குன்னு கல்யாண கனவுகள் நிறைய இருந்திருக்கும். அதுல அவங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணலனாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு நான் எங்க ஊர்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மண்டபம் இருக்கு, அங்கதான் பண்ணணும்னு ஆசை. நம்மளால அப்படி பண்ண முடியல, அந்த மண்டபத்துல பண்ண முடியல. ஆனா நம்மளால முடிஞ்ச மண்டபத்துல நம்ம அவங்க விஷ் படி பண்ணணும்னு நினைச்சோம். அதே மாதிரி இதுல மேக்கப்ல இருந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணது, டிஜே டெக்கரேஷன் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணது எல்லாமே தானா தான். அவங்க விஷயலே விட்டுட்டேன் ஃபுல்லாகவே. அவங்களே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா, அப்பா இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க? சொல்றீங்க நான் சிம்பிளாக கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்பெல்லாம் நடக்குது, இப்பெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து இருந்துச்சு ப்ரௌடாக? ஆனால் இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் தான். ஏன்னா லிட்டரலாக இதை நடத்தி வச்சதுன்னு பார்த்தா தனா தான். ஃபினான்சியலாக தான் நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணமே தவிர, இது இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே கோஆர்டினேட் பண்ணது ஃபுல்லாக தனா தான். இது எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட கல்யாணத்தை எனக்கு ரொம்ப ஹாப்பியா தனா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்களும் சேர்ந்து தான், அதாவது இதுல நான் ஏதாவது என் பங்கு இருந்துச்சுன்னா தான் நான் சேர்ந்து பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இது பண்ணது அப்படின்னு சொல்ல முடியும். நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சமையல், அதில் நான் சொதப்பிட்டேன். மீது எல்லாமே தனா தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே அவங்க ஆசைக்காக பண்ணிருந்தாலும் அது எனக்கு ஒரு மாதிரி எனக்குன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் இது இப்படிலாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ கிராண்டா நடந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேச சாப்பிட்டுக்கிறேன். ஓகே சாப்பிடுங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ மணிக்கு வந்து இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் இருக்கணும்னு என்ன ஆசைலாம் இருந்துச்சு உங்களுக்கு? இந்த கல்யாணத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்ப நீங்க பார்த்து பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு கனவு கொடுத்துருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கனவா இருந்துச்சு மேரேஜ் பத்தி? அவங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்ல ஒரு மண்டபம் உண்டு, அந்த மண்டபத்துல மேரேஜ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கல்யாணம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்ல பண்றதுனால நாங்க அந்த மண்டபத்தை வந்து நாங்க ஒமிட் பண்ணிட்டோம், வேற மண்டபம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. செகண்டரி என்ன நான் ஆசைப்பட்டேன் எனக்கே ஞாபகம் இல்லை. என் ஃப்ரெண்டு தான் மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் மேரேஜ்க்கு அவளால பண்ண முடியல. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அவ மேக்கப் பண்ணியிருந்தா, அது ரெண்டாவது. தேர்ட் வந்துட்டு காஸ்டியூம்ல நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். மேரேஜ்ல ஃபர்ஸ்ட் சாரிக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போடணும், அண்ட் செகண்ட் சாரி மாத்தும் போது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கணும், ரிசப்ஷனுக்கு கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்துச்சு. அப்புறம் டெக்கரேஷன், நான் வந்து என்னோட மேரேஜ்ல பண்ண எல்லா விஷயமே நான் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் இருக்கணும் அப்பெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். சின்ன வயசுல ட்ரீம் இருக்கும்ல, என் கல்யாணத்துல வந்து யானை மேல வரணும், குதிரை மேல வரணும், நிறைய பேர் வந்து இல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு சின்ன வயசுன்னு இல்ல, எனக்கு அறிஞ்ச வயசுல இருந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க வந்து டான்ஸ்க்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க முத நாள் நைட்டு என்னோட தம்பியை ஃபோர்ஸ் பண்ணி அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான்றனால அவனை இவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எங்க 2 பேத்துக்கு மட்டும் ஒரு டான்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்டு முத நாள் நாங்க அதுக்கு டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணோம். அவனோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வந்துட்டு ஒரு நாள் ரெண்ட் வாங்கி அங்க போயிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி மேரேஜ் அன்னைக்கு நாங்க டான்ஸ் ஆனோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல, நாங்க வந்து என்ன பாட்டு காணோம், நம்ம 2-3 சாங் காணோம். அண்ணனோட பாட்டு சாங்க காணோம், அடுத்த மாசம் பாட்டுக்கலாம் இல்ல. அதுக்கு வேற வீட்டுல வேற அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள ஐயோ பாத்துக்கவே கூடாது அப்படின்னுவாங்கல்ல. அப்படி இன்னும் இருக்காது. ஆமா, பாத்துக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. அட அவங்க நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தனாவுக்கும் நான் வந்து எங்க வீட்டுல அவங்க வராங்க, நான் வந்து உண்மையதான் சொல்லிட்டு வந்தேன், இவங்கதான் கொஞ்சம் பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏதாவது சொல்லிடுறீங்க அப்புறம் வந்து. ஆமா இல்ல நான் வந்து இந்த வாட்டி ரொம்ப அதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னாச்சு, இன்னைக்கு வரைக்கும் நீ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு விஷயம் என்னன்னா,
இவங்க ஹாஸ்பிட்டல்ல தம்பியை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ தானா வந்து எங்க வெப் சீரிஸோட ஒரு ஆர்டிஸ்டா அவங்க பார்க்க வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது எங்க பாப்பாவும் வந்திருந்தாங்க, ராஜேஷ் பார்க்க பாப்பாவும் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க பாப்பா வாங்கியிருந்தோம். அப்போ தானா போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோ நான் போடவான்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இல்ல இப்ப போடாத, ஏதாவது கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசிடுவாங்க, அதனால இது நீ வந்தது நீ பார்த்தது எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இவ வந்து அதுதான் நீங்க சொல்ல அப்படின்னு சொல்லல. அது வந்து இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி அந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துச்சா திரும்ப இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆமா, கலாட்டா இன்டர்வியூலயே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேக்குறேன், ஒரு சில விஷயம் வந்து இப்போ 2 ஜெண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் தப்பு அவங்க மேல போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணா கூட அவங்க பேரை சூஸ் பண்ணா கூட அது தப்பா தெரியாது. ஓகே வந்து அந்த பையனாப்பா அப்படி பண்ணிட்டான், அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த கமெண்ட் எப்படி பாக்குறீங்க? அதான் இப்பவும் நான் டிஸ்க்ளைமர் சொல்றேன், எனக்கு இந்த டிஸ்க்ளைமரோடய போடுங்க தயவு செஞ்சு. மத்தவங்க யாரை பத்தி நான் பேச விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நான் எல்லாமே ப்ராப்பரா தான் பண்றேன். எதுவுமே சட்டத்தை மீறியோ இல்லீகலாவோ எதுவும் பண்ணல. நான் வந்து இப்பவும் சொல்றேன், நான் என்னைய பத்தி மட்டும் தான் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷமா பிரிஞ்சு இருந்தேன், கஷ்டப்பட்டேன், அழுதேன், புலம்புனேன். அப்பெல்லாம் எல்லாரும் மூவ் ஆன் பண்ணுன்னு சொன்னாங்க. மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். அதுல இவங்க நடிச்சாங்க. இவங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எங்க ஃபேமிலியிலயும் பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினோம். டிவோர்ஸ் வாங்கிட்டு எல்லாமே சட்டப்படி தான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு எப்படி மூவ் ஆனானே, டக்குன்னு 2 வருஷம் நான் அழுதுட்டு இருந்ததெல்லாம் பார்க்கல போல யாருமே. 2 வருஷம் நான் அழுது புலம்பிட்டுங்க, எப்போ பார்த்தாலும் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு என்ன அழுதுட்டே இருக்க, வேற பொண்ணு பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறேன் இவங்கள பற்றி பேசுகிறேன்னு. சரி என் ட்ராக்ல நான் போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க பாவம் இவங்க பாவம்ன்ற மாதிரி. அது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, என்ன பண்ணாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போவும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், நான் யாரை பற்றி பேச விரும்பலன்னா. ஆனால் இப்போவும் இதையும் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எப்படியா இருந்தாலும் அவங்கள பற்றி தான் பேசுவேன் நீ, அதனால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ப மாட்டீங்க, உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு 80% உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு, அவ்வளோ பேர் உங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க, அவ்வளோ பேர் இந்த யூடியூபர்ஸ் அவ்வளோ பேர் வந்தாங்க. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யாருமே வந்து அதுவும் நாங்கள் எதிர்பார்க்காத இதை தாண்டி நேரில் வந்தவங்களை தாண்டி நிறைய பேர் பர்சனலாக விஷ் பண்ணாங்க. அவங்க எல்லாமே சொன்ன விஷயம் என்னன்னா, அதான் அவங்க நிறைய பேர் அடிபட்டவங்க தான் எங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும். எங்களோட பாசிட்டிவ் வந்து கண்கூடா தெரிஞ்சிருச்சு. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி உண்மையா இருந்து அடிபட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நிறைய பேர் பர்சனலா விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு பேசினாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு. எனக்கு சத்தியமா உங்கள்ட்ட நீங்க போன டைம் இன்டர்வியூலயே கேட்டீங்க, முதல்ல இதெல்லாம் விடுங்க ப்ரோ, நீங்க இது மாதிரி வாங்க ப்ரோ நீங்க சொன்னீங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம பண்றது கரெக்டா, இப்படி பண்ணணுமா, இதனால என்னென்னலாம் இந்த இது இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி அடிபட்டவங்க நிறைய பேர் சொல்லும் போது தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிறவங்க இல்லைன்னா நம்ம இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வழி புரியுது, அவங்க நம்மளை கொண்டாடினா போதும். மற்றவங்க பொதுவாக பார்க்குறவங்க இல்லை பொண்ணுன்னு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நிறைய பேர் எங்கள் மேரேஜுக்கும் வந்திருந்தாங்க. நாங்கள் இன்வைட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால வர முடியலையே தவிர மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள எங்களால் தான் சரியாக கவனிச்சிக்க முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு. நாங்க நேர்ல போய் நிறைய பேரை இன்வைட் பண்ணல, ஃபோன் கால்ல தான் எல்லா இன்ஃப்ளூயன்சஸுமே இன்வைட் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரிசப்ஷனுக்கு தான் வந்தாங்க. ரிசப்ஷன்ல தான் எங்களுக்கு இந்த ஃபுட் இப்படி ஆயிடுச்சு. மேரேஜ்ல எங்களுக்கு ஃபுட் எல்லாம் ப்ராப்பரா போயிடுச்சு, மேரேஜ் கம்ப்ளீட்டா ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷன்ல வந்து ஃபுட்ல ப்ராப்ளம் ஆனனால இன்ஃப்ளூயன்சஸ்ட்ட எங்களால நேர்ல அந்த டைமே எங்களால வந்து எதுவும் பேச முடியல, அப்பாலஜி எதுவுமே கேட்க முடியல. எல்லாரும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரு சில பேர்கிட்ட பேசணும், மெசேஜ் பண்ணோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவங்களும் இதை வந்து ரொம்ப ஓவரா எதுவும் நினைச்சுக்காம நடக்கிறதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு வீடியோல இப்படி மணி கல்யாணத்துக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு வந்தோம், பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி வந்தோம், இப்படி வந்து ஃபுட்டு கூட சரியா அரேஞ்ச் பண்ணல, ஃபுட்டு கூட எங்களுக்கு இப்படின்னு சொல்லிருக்க முடியும். சொல்லியிருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம், ஒரு இன்ஃப்ளூயன்சரோட மேரேஜுக்கு போயிருந்தோம். அங்கேயும் இதே மாதிரி ஃபுட் இஷ்யூ ஆச்சு. ஆனா அதான் நாங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே நீட்டா வந்துட்டோம்.
ஸோ அதுதான் புரிஞ்சுக்கிட்டு நிறைய அதான் எல்லா கல்யாணத்துலையும் இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நீங்க ஆரம்பத்திலே கேட்ட மாதிரி அது நமக்கு ஃபுட்டில் நடந்தது. ஃபுட்டில் தான் நடக்காம பார்த்துக்கணும், ஆனால் ஃபுட்டில் நடந்துருச்சுன்றப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் எமோஷனலாகவும் அழுதெல்லாம் வீடியோ போட்டுருந்தாங்க. மணி வந்து கல்யாணம் உங்க கல்யாணத்துக்கு வந்து நிறைய இன்ஃபுளுசர் வந்து இப்போ எப்படியாவது நடந்துருச்சுப்பா, வாழ்க்கை நல்லது நடந்துருச்சுப்பா, நிறைய ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோ ஹாப்பியா எல்லாத்துக்குமே. ஆமா, அது ஏன் அப்படின்னா அந்த அழுதவங்கள்ல முக்காவாசி பேர் இவங்க கூட அந்த 2 வருஷம் டிராவல் பண்ணவங்க. அவங்க 2 வருஷமா பார்த்ததுனால அவங்களுக்கு அப்பாடா இனிமேல் அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு அழுகுறாங்க. அது வேற. இன்ஃப்ளூயன்சரா வர்றவங்க அவங்களுக்கு என் லைஃப்பை பத்தி அவ்வளவு தூரம் அந்த ஃபீல் பண்ண முடியுதுன்னா அதுல நிறைய பேர் கண்ணீர் விட்ட நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு இருந்துருச்சு. அவங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. வெளியில நீங்க மேடையில பார்த்தது ரொம்ப கம்மி, வீடியோஸ்ல பார்த்தது ரொம்ப கம்மி. நாங்க மேக்கப் ரூமுக்கு போயிட்டோம், ரொம்ப எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாம மேக்கப் ரூமுக்கு போயிட்டோம். அங்க வந்து அழுதவங்க தான் ஜாஸ்தி. அங்க வந்து அழுதவங்க லிட்டரலா ஏங்கி ரொம்ப கதறி அழுத மாதிரிலாம் அழுதாங்க ரொம்ப. அது எங்களுக்கே பரவாயில்ல, இவ்வளவு உண்மையான சொந்தங்களும் நம்மள கூட இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நிறைய பேர் வீடியோ கால் பண்ணி டிவியில வந்து எங்களோட வீடியோ ஓட விட்டுட்டு அதை வந்து பார்த்து அம்மாக்கள்லாம் சில வீட்டுல பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணி கண்ணை தொடச்சிருது, அந்த மாதிரி விஷயம்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ இவ்வளவு பேர் நம்மள அவங்க வீட்டு பிள்ளை இல்லைன்னா கண்ணீர் வராது இல்ல, யாரோ ஒருத்தன் அப்படின்னு நினைச்சா கண்ணீர் வராது இல்ல, அவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுப்போ அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமா. உங்களுடைய ஃபுட் மெனு சொல்லுங்க, ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும். எங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே எனக்கு தெரியவே செய்யல. நான் சாப்பிடவே இல்லை, நாங்க யாருமே சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு மத்தியானம் வந்து சாம்பார் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈவினிங் வந்து கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கொத்து பரோட்டா, சப்பாத்தி, வேற என்ன போட்டு இருந்தாங்க, இடியாப்பம், இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நார்மலா தான் பெருசா சொன்னாங்க. இப்போ மணி கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி வந்து செலவழிச்சாரு, 2 கோடி அளவுக்கு வந்து செலவு பண்ணாரு. மொய் 5 கோடி விட்டுட்டீங்க. மொய் 5 கோடி வந்துருச்சு. மொய் 5 கோடி, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடி. உங்களுடைய வந்து ட்ரெஸ்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakh 4 lakh அந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மை தானே, பாராட்டலாம். ஆனா வந்து இப்போ வரட்சணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பவுன் 80 பவுன் நீங்க வந்து இல்ல இன்னும் பெண்டிங் இருக்கே ப்ரோ. ஒரு வருஷம் கழிச்சு போடுறேன்னு எத்தனை பவுன் வந்து மொத்தம் 100 பவுன், ஒரு 60-70 பவுன் பெண்டிங் இருக்கணும். ஆமா, அதாவது சுதன் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ இவ்வளவு கமெண்ட் தாண்டி ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்கல்ல, இது வந்து எப்ப கல்யாணம் என்ன கல்யாணமா பண்ண போறாங்க 2 பேரும். இதான் ப்ரோ சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை பாயிண்ட் எடுத்து ஊதி. ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னாங்க. அப்புறம் சரி சண்டே ஆயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்றப்போ எல்லாம் ட்ராமா, நாடக குடும்பம், எப்படியும் சேர்ந்துருவாங்க, நம்மளை வச்சு வியூஸ் பார்க்குறாங்கன்னு. இல்லைங்க நான் உண்மையாக தாங்க இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்டா சிம்பத்தி கிரியேட் பண்ணேன். சரி சிம்பத்தி கிரியேட் பண்ணலங்க, நான் பாட்டுக்கு நான் வேற ட்ராக்ல போறேங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தனியாக வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவனெல்லாம் எதுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்குது, இவனெல்லாம் என்ன காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்னு அடிச்சாங்க. சரிங்க காலேஜுக்குலாம் எங்கேயும் போகலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெப் சீரிஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஏன்டா அழுது புலம்புற, வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிட்டு போனாங்க. சரி மூவ் ஆன் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு லைஃப்குள்ள வந்து இவன்லாம் கல்யாணம் பண்ண மாட்டான். அதுலேயும் ஒரு அம்மா பேசியிருந்துச்சு, இவங்க கல்யாணத்தை வந்து கடைசியில் வந்து ஒருத்தங்க வந்து நிறுத்திடுவாங்க, அதை வச்சு வியூஸ் சம்பாதிப்பாங்க. இவங்கெல்லாம் இதுக்காகலாம் மணியோட சர்க்கிள் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன், உங்க கல்யாணம்லாம் நடக்காது, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசின்னு சொன்னாங்க. நான் அதான் கல்யாணம் முடிச்ச உடனே அதான் நினைச்சேன், அந்த அம்மா இருக்கா சரி எல்லாமே பொய்னாங்க. இப்போ நான் சரி நான் அதுவும் நிரூபிக்கிற மாதிரி கல்யாணமும் பண்ணிட்டோம், இப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு பெருசா வர்ற கமெண்ட் என்னன்னா, அதாவது ரொம்ப ஹர்ட் பண்ற கமெண்ட் என்னன்னா, ப்ரோ இந்த கல்யாணத்துக்கு வர முடியல, 3வது கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன் நானும் பார்த்தேன் அப்படிங்கிறது தான். அதான் நம்ம இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க இன்ஃப்ளூயன்சர் இல்ல செலிபிரிட்டி இல்ல இந்த மாதிரி ஃபேமா இருக்கிறவனாலே 4-5 கல்யாணம்ன்ற சகஜம் தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அதை சொல்லிருக்கேன், எனக்கு இது பெரிய முடிவு, என் வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய அடி இது. இதுல இருந்து மீண்டு வந்து நான் மறுபடியும் இன்னொரு லைஃப்குள்ள போனேங்கிறதே எனக்கு பெரிய ப்ராசஸ். அது இவங்களுக்கு ஈஸியா இருக்கு, இவனும் இன்ஃப்ளூயன்சர் தானே, இவனும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு. அதான் அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் உண்மையாக உங்களை தான் பாராட்டணும். அவர் ஒரு பையன் ஓகேங்களா, அது கமெண்ட்ல ஃபேஸ் பண்ணுவார். நீங்கள் ஒரு பொண்ணா எவ்வளோ பேச்சு, எவ்வளோ கமெண்ட்ஸு, அதை தாங்கி எப்படி நின்னீங்க ஃபர்ஸ்ட்? அதை தாண்டி நின்னது காரணம் ஏன்னா நீ 2 விஷயத்தையும் பார்க்கணும், சொசைட்டியும் நீ சமாளிக்கணும், ஃபேமிலியும் சமாளிக்கணும், 2மே உங்களுக்கு இருந்திருக்கு. எப்படி சமாளிச்சீங்க, எப்படி வந்து தாங்கி நின்னீங்க? அதான் இது
என்னோட ஃபேமிலி வந்து இப்ப எனக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பேன் நீங்க சொன்ன இல்ல மாதிரி. ஸ்டார்டிங் சொல்றேன், ஸ்டார்டிங் வந்து அகைன்ஸ்டா இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆ. அகைன்ஸ்டா இருந்தப்போ எனக்கு இவங்க கூட இருந்த அந்த ஒன்றும் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன இடத்துல வந்து இவங்க நம்ம எடுக்கிறது சரியான முடிவு தானான்னு யோசிச்சிருந்தா கூட கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாரும் சொல்றதும் கேட்டு மைண்ட் டைவர்ட் ஆயிருக்கும். ம். நான் இவங்க இடத்துல இருந்தா கண்டிப்பா நான் இந்த முடிவு எடுத்திருப்பேனான்னு தெரியாது. ம். உண்மையிலேயே தனாவால மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள். ம். நான் இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து தனா என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு ஃபேவரா இருக்குது அப்படின்றது மட்டும்தான். அது வந்து எப்படி சொன்னீங்க, இவ வந்தா கரெக்டா இருக்கும், ஆனா வர முடியாது, எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி எப்படி கட்டி கொடுப்பாங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், இதுதான் நடந்துடக்கூடாதுன்னு இந்த வீட்லயும் யோசிச்சிருப்பாங்க. நடிக்கணும்னு அனுப்பும் போதே இதுதான் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதுவே நடக்கும் போது அவங்கள நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இப்படின்னு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன ஆனாலும் சரி, நானே சில நாள் சொல்லியிருக்கேன், நீ முதல்ல வீட்டில் போய் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடிக்குவாங்க அப்படின்னு நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். இவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், அப்பவும் அந்த கையை விடவே இல்லை. என்ன ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம எடுக்கிற முடிவு ரைட்டாக தப்பான்னு தெரியாது, நம்ம அதை ரைட்டாக்கி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கூடவே இருந்துட்டாங்க. Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by VCura, Anuj Styles.